வைட்டர்ஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, முறுமுறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைட்டர்ஸ் கஃபே. வைட்டர்ஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. நேத்து அஜித் அவர்கள் டெல்லியே கொஞ்சம் கலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட கால் தடத்தை பதிச்சிட்டாரு. எப்படி சார் இருந்தது அந்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்து? ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் அவருடைய படம் ரிலீஸ் ஆனால் தியேட்டரில் வந்து அந்த தியேட்டர் அதிர வைக்கிறது வேறு, ஸ்டேடியத்துக்கு போனார் சேப்பாக்கத்தை அதிர வைக்கின்றது வேறு. ஆனால் டெல்லியில் அந்த அரங்கத்தில் வந்து அந்த ஒரு வாய்ஸ் சவுண்டு வருது அப்படின்னா, அவர் எந்திரிச்சு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னா வந்து ஒரு ஸ்டைலில் ஒரு வாக் பண்ணி சென்ட்ரல் ஒரு விஷ் பண்ணி போகிற அந்த ஒரு ஸ்டைலே வந்து ஒரு மாஸ் தான். சினிமாவுக்குள்ள ஒரு மாஸ் ஸ்டைலாக தான் பார்க்க முடிஞ்சுதாங்க. அரசியல் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம் இப்போ போகுது. அஜித்தை ஒரு பக்கம் அரசியலை இழுக்கிறதுக்கான ஒரு வேலைகள் ஒரு பக்கம் இங்கே சைலண்டாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பட் அவர் வந்து 2 பேர் தான் இங்கே. அந்த வெற்றிக்கு முழு காரணமும் ஷாலினி அவர். கண்டிப்பாக சார். அவருடைய என்னுடைய இந்த வளர்ச்சி காரணமே என்னுடைய மனைவி ஷாலினிங்கிறத அவர் எல்லார்ட்டையுமே நண்பர்கள் மத்தியில் சொல்லியிருக்காரு. வெளியிலே முக்கியமான ஒரு டீம் சொல்லியிருக்காரு. அவருடைய எல்லா துறைக்குமே, நம்ம இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அந்த கார் ரேஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து உந்துதல் வந்து ஷாலினி மேம். விஜய் அவர்கள் ஏன் வாழ்த்து சொல்லலை? இன்னும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஏன் வாழ்த்து சொல்லலை? இந்த 2 கேள்விக்கும் என்ன சார் விடை? சூப்பர் ஸ்டார் வந்து எப்பவுமே கொஞ்சம் நின்று நிதானமாக தான் வாழ்த்து சொல்லுவார். அன்றைக்கி அந்த சார் கேரளா ஷூட் போகும்போது கூட நம்ம படத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் போனார். இப்போ நேற்று ஈவினிங் வந்தது, கண்டிப்பாக ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி விஷயத்தை பேசிட்டு, அதாவது இப்போ விஜய் ஒரு நடிகராக வாழ்த்து சொல்லாருன்னா கூட ஒரு அரசியல் கட்சி தலைவராக கண்டிப்பாக, ஏன்னா இப்போ நீ சொன்ன மாதிரி பவன் கல்யாண் டெப்யூட்டி சிஎம் அங்கே, இப்போ இங்கே நம்ம சிஎம் அந்த எடப்பாடி அவர்கள் எல்லா பேருமே வாழ்த்து சொல்லும் போது விஜய் அவர்களும் ஒரு வாழ்த்து கண்டிப்பாக நேற்று நைட்டே அவர் சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருந்தது. ஏகேவை சந்திக்க தயாராகிறாரா சார் விஜய் அவர்கள்? கண்டிப்பாக சந்திப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் சந்திச்சு தான் ஆகணும். அவர் முக்கிய நிறுவலை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல. ஆதன் செல்லை டவுன் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல சினிமா அப்டேட்ஸ் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார் நேற்று அஜித் அவர்கள் டெல்லியே கொஞ்சம் கலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட கால் தடத்தை பதிச்சிட்டாரு. எப்படி சார் இருந்தது அந்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்து? ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதில் இப்போ நீங்கள் அவருடைய படம் ரிலீஸ் ஆனால் தியேட்டரில் வந்து அந்த தியேட்டர் அதிர வைக்கிறது வேறு, ஸ்டேடியத்துக்கு போனார் சேப்பாக்கத்தை அதிர வைக்கின்றது வேறு. பட்டு அவர் வந்து மீட் பண்ணால் ஸோ அதில் ஒரு கிளாப்ஸ் வைக்கிறது வேறு. ஆனால் டெல்லியில் அந்த அரங்கத்தில் வந்து அந்த ஒரு வாய்ஸ் சவுண்டு வருது அப்படின்னா அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை பட் அவருக்கு இந்த நேரத்தில் இந்த சிறப்பு பத்மபூஷன் கொடுத்தது உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விஷயம் அது. பட் அதற்கு முழுமையான ஒரு தகுதியான ஒரு பெர்சன் தான் நான் பார்க்குறேன். நான் பல சாதனைகளில் அவர் பண்ணியிருக்காருன்னு ஒரு பார்க்குறதா கூட திரையுலகத்துலேயும் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இது இந்திய அரசு சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு கௌரவ விருது. ஓகே, ஃபேமிலியோட போயிருக்காரு சார். அந்த வழக்கமாக அவரோட அந்த கெத்து, அந்த கோட் சூட்டோட போய் அந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும், சேரில் உட்காந்துருக்கும் பொழுது அந்த ஒரு ஹம்பிள்னஸாக இருக்கட்டும், இது எப்படி இருக்குது சார்? ஏகேவோட ரியல் கேரக்டர் இதுதானா? ஸோ அவருக்கு உண்டான ஒரு ஒரு உண்மையான ஒரு யதார்த்தமான மனிதனுக்கு கொடுத்தப்பட விருதாக தான் அதை நம்ம பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க அந்த A to Z வரைக்கும் இங்கேருந்து கிளம்பி போனதுலேருந்து அங்கேருந்து வெளியே வந்து நிறைய விஷயங்களும் பேசியும் இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏகேவோட முழு மாற்றமும் அந்த ஒரு மகிழ்ச்சியும் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு டோட்டல் சேஞ்ச் ஆகிருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஏகே வேறு, இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற ஏகே வேறு ஸ்டைல் அது. ஸோ இதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் நடக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணார், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் அதற்கு முன்னாடி நான் பார்த்த அஜித்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப ரொம்ப ஸ்மைலிங் பர்சன், ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர். இப்போ இந்த அஜித் இப்போ பார்க்குறது மாதிரி என்னோடய பார்வைக்கு தெரியுது. இப்போ அதை இங்கேருந்து பரப்டி ஃபேமிலியோட போகும்போது அந்த அரங்கத்தில் அவங்க ஒய்ஃபு பசங்க 2 பேர் உட்காந்துட்டு அவங்க அண்ணாவும் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை. இவருக்கே அது வந்து ஒரு கனவான் கூட தோணுது. அந்த மாதிரி தான் அவருடைய இந்த பார்வைகள் ஸ்மைலிங் எல்லாமே இருந்தது. பட் அவர் எந்திரிச்சு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னா வந்து ஒரு ஸ்டைலில் ஒரு வாக் பண்ணி சென்ட்ரல் ஒரு விஷ் பண்ணி போகிற அந்த ஒரு ஸ்டைலே வந்து ஒரு மாஸ் தான். சினிமாவுக்குள்ள ஒரு மாஸ் ஸ்டைலாக தான் பார்க்க முடிஞ்சுதாங்க. அங்கே அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா பின்னாடி நின்று அவரு புரிப்படைஞ்சு ஒரு வணக்கம் சொல்லி பண்ணுற அந்த ஒரு விஷயம் உண்மையிலே நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு அது, அதாவது அந்த ஸ்பாட்டில் நம்ம இல்லைங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வந்துச்சு. ஏன்னா நம்மால் ஒருத்தர் போய் டெல்லியில்
ஸோ ஜனாதிபதி முன்னாடி பிரதமர் இங்கே எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, அங்கே போய் வாங்குறன்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இதற்கு முன்னாடி நம்ம எம்ஜிஆர் அவர்கள் பாரத் வாங்கியிருக்காங்க, ரஜினி சார் பத்ம விபூஷன் வாங்கியிருக்காங்க, அப்புறம் சிவாஜி சார் கமல் பத்மஸ்ரீ பத்மபூஷன் எல்லாமே வாங்கியிருக்காங்க. பட் இந்த நேரத்தில் இப்போ அஜித் இந்த சூழ்நிலையில் வாங்கப்பட்டதா ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம் அது. அதான் சார், மற்றவங்க வாங்கினதுக்கும் ஏகே வாங்கினதுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் இவ்வளோ கொண்டாடப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் சார் கேள்வியாகவும் நிறைய விஷயங்கள் கேட்கப்படுது. அதான் இந்த நேரத்தில் வந்து இப்போ அரசியல் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம் இப்போ போகுது. அஜித்தை ஒரு பக்கம் அரசியலை இழுக்கிறதுக்கான ஒரு வேலைகள் ஒரு பக்கம் இங்கே சைலண்டாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பட் அவர் வந்து 2 பேர் தான் இங்கே, அந்த 2 பேரில் 3ஆவது ஒருத்தர் இப்போ உள்ளே வர்றாரு. ஸோ இப்போ அவருக்கு யார் ஆப்போசிட் அப்படிங்கும்போது அஜித் தான். எப்பயுமே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கேரக்டர் இருந்தால் தான் அந்த ஸ்ட்ராங்காக போட முடியும். இப்போ சினிமாலேயே விஜய் இருந்தாருனா தான் அஜித்துக்கு ஒரு கெத்து, இல்லைன்னா நமக்கு முன்னாடி ஆப்போசிட் எவனுமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி போகும் சொல்லவா. அதனால் இந்த அரசியல் கடந்தவரை பார்க்கும்போது அஜித்தை வந்து இப்போ லேசாக அப்படி இழுக்கிறது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகுது. ஆனால் அவர் வந்து மேபி ஒருத்தருக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு விஷயம் இருக்குது. பட் அதை வந்து முன்னே இருந்தது. பட் இப்போ ஒரு மனநிலை இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து எப்போவுமே வந்து 2 இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. பட் பார்க்கலாம், கொஞ்சம் நெருக்க வரும்போது அந்த 2ல் ஒருத்தர் யாருங்கிறத அவரே டிக்ளேர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் அரசியலுக்குள்ளே போவார்னா உள்ளுக்குள்ளே போக மாட்டார், மறைமுகமான ஒரு சப்போர்ட் விஷயங்கள் கண்டிப்பாக வந்து அஜித்திட்ட இருக்கும். பட் இந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டது வந்து உண்மையிலேயே அது ஒரு கண்ணோட்டமாக தான் பார்க்கப்படுது. அது சார், மனைவிக்காக நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காரு அஜித் அவர்கள். குறிப்பா இந்த விருது வாங்கினதுக்கு காரணம் கூட ஷாலினி அவர்களை நேற்று வாங்கும் பொழுது அவங்க ரொம்ப கண்கலங்கெல்லாம் நம்ம அந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. சேப்பாக்கில் பார்த்துருந்தோம், அழகா உட்காந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத இங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அங்க போகும் பொழுதும் அவங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த அந்யோன்யம் பார்க்கும் பொழுது எப்படி சார் இருக்கு? அந்த வெற்றிக்கு முழு காரணமும் ஷாலினி அவர்கள். கண்டிப்பாக சார், அவருடைய இந்த வளர்ச்சி காரணமே என்னுடைய மனைவி ஷாலினிங்கிறத அவர் எல்லார்ட்டையுமே நண்பர்கள் மத்தியில் சொல்லியிருக்காரு. வெளியிலே முக்கியமான ஒரு டீம் சொல்லியிருக்காரு. அது அந்த ஒரு அன்பு பாசம் இந்த லவ்னா ஷாலினி மேலே வந்து அளவு கடந்து வச்சிருக்காரு. அவர் பேர் சொல்லி விட கூப்பிட்டு என்னமோ எனக்கு தெரிஞ்சவரை என்னை கேள்விப்படல, அம்மான்னு கூப்பிடுவார், டாலின்னு கூப்பிடுவார். அந்த ஒரு மரியாதைக்குரிய ஒரு கேரக்டர் ஷாலினி அவங்க அப்படிங்கிறது. அவங்களும் அந்த மனைவிங்கிற ஸ்தானத்துலேருந்து அஜித்துக்கு என்ன அதாவது புஷ் பண்ணணுமோ அந்தளவுக்கு அவங்க புஷ் பண்ணி அஜித்தோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. வேற ஒரு மனைவினா வச்சுங்களேன், நீங்கள் சம்பாதிக்கிறீங்க 200 கோடி வாங்குறீங்க நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லாமல் கார் ரேஸுக்கு போகும்போது அவங்க ஊக்கம் கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள், நீங்கள் போங்க ஜெயிச்சுட்டு வாங்க பார்ப்போம். ஏன்னா உயிரை பணையம் வச்சு பண்ணுற ஒரு விஷயத்தையும் ஷாலினி சப்போர்ட் பண்ணுறாங்க. அவருடைய எல்லா துறைக்குமே, நம்ம இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அந்த கார் ரேஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து உந்துதல் வந்து ஷாலினி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்கிறாங்க. எந்த கேம்ஸுமே வரமாட்டார், விளையாட்டுக்கு வரமாட்டார். பட் அன்றைக்கி சேப்பாக்கத்துக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. இங்கே வர்ணனையில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 தலை இங்கே வந்திருக்காரு அப்படிங்கும்போது தான் தெரிய வருது. ஒரு தலை தோனிங்கிறது தெரியும், தலைனா அடுத்தாச்சு. கேமரா எல்லா பக்கம் திரும்புது பார்த்தா இங்கே ஒரே கரகாசம். சேப்பாங்க சிஎஸ்கே மேட்சை பார்க்கணுன்னா இங்கே தலையை பார்க்க வந்தது மாதிரி அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம். இது ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்காரு. அங்கே எல்லார்ட்டையுமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அவர் வந்து இந்த கேலரியிலேருந்து பிளே கிரவுண்டு இறங்கி உள்ளே வந்துட்டார். ஓகே. ஸோ கிரவுண்டுக்கு வந்து என்னோட நண்பர்கள் 3 பேர் போயிருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்க போய் அவங்களோடலாம் ரொம்ப ஜாலியாக பேசி கை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 மினிட்ஸ் பேசியிருக்காரு. பட் அவ்வளோ ஹம்பிளாக நல்லா பண்ணி ஹக் பண்ணி பேசி அங்கேருந்து இந்த தலை தோனி அஜித்தை இவரை பார்த்து ஒரு விஷ் பண்ணி ஷேக்கன் கொடுத்துருக்கேன், கை ஷேக் பண்ணியிருக்காங்க பதிலுக்கு. ஸோ இப்படி இவரை பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு அஜித் வந்துட்டாருன்னு தான் என்னோட பார்வை தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு அதிரடி ஒரு திருப்பம் கண்டிப்பாக இருக்கும். வெளியே வர ஆரம்பிச்சிட்டாரோ ஷாலினி அவர்களோட அன்பு கட்டளையினால தான் சேப்பாக்கம் வர்றாரு, நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. இனி நிறைய இடங்கள்ல அஜித்குமார் அவர்கள் நம்ம பார்க்கலாமா விழாக்கள்ல? கண்டிப்பாக வந்துட்டார் இல்லையா. ஓகே. துபாயிலே நீங்கள் இந்த யாருக்குமே ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார், அங்கே கொடுத்துட்டாரு. 3 ரேஸில் வந்து 2 தேர்ட் பிளேஸும் 1 செகண்ட் பிளேஸும் வந்துட்டார். இப்போ உள்ளுக்குள்ளே மீடியாவுக்குள்ளே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. ஆனால் நீங்கள் பழைய அஜித்தை பார்க்கறது முடி சொன்னேன் நான் உங்களுக்கு அதை. ஸோ பழைய ஸ்டைலை பார்க்கலாம், பழைய அஜித்தை பார்க்கலாம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் உள்ள களத்தில் இறங்கிட்டார் இப்போ. ஸோ இனி அவருடைய ஆட்டம் கொஞ்சம் இருக்கும் இப்போ. ஓகே. இந்த ரெட் டிராகன் டெல்லியில் இறங்கியிருக்காரு அப்படின்ற பொழுது பிரதமரும் அங்கே இருந்தார். எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு வழங்குறோம், எதுக்காக வழங்குறோம் அப்படின்றது. நேற்று அந்த தருணம் எல்லாரும் பார்க்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும் சார்? ஒரு நடிகரா ஒரு ஏகேக்கு கொடுக்குறாங்க, ஒரு அஜித்குமாருக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பா மோடி அவர்களுக்கெல்லாம் தெரியும். அவரும் ரெஸ்பெக்டா எல்லாருக்கும் எழுந்து வந்து வணக்கம் வச்சுட்டு தான் அதை போய் ரிசீவ் பண்றாங்க. அந்த அளவுக்கு அப்போ எல்லாரும் டெல்லி வரைக்கும் ஏகேவோட அந்த ஒரு புகழ் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா இந்த பிலிமை தவிர ஒரு ரேஸ்ல போன விஷயம், மோடி வாழ்த்துக்கள் சொன்ன விஷயம், பிரதமர் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால அதற்கு மீறி போகும்போது அவர் அங்கேயே எல்லாத்தையும் மீட் பண்ணார். அந்த அரங்கத்துக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே வந்து மோடி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும்
எல்லாருமே மீட் பண்ணி விஷ் பண்ணி சில நிமிடங்கள் வந்து பேசியிருக்காங்க. அதில் மோடி அவர்களும் அஜித்துக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொன்னதாக ஒரு தகவல் எனக்கு வருது அந்த மேட்டரில் இருந்து. ஸோ இப்படி அரசியல் சினிமா துறையை தவிர அரசியல் தலைவர் பக்கமும் அஜித்ன்ற அந்த ஒரு மாஸ் அவருக்கு இருக்குது. அதான் நேற்று நம்ம அந்த அரங்கத்தில் நம்ம வந்து கண்கூட நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அது வந்து ஒரு அஜித்தே வந்து அதான் சொன்னேன் இல்லையா, இது நம்ம ஒரு கனவா கற்பனையான்னு கூட ஒரு விஷயம் அவனுக்கு அதாவது அவருடைய பார்வையில் தெரிஞ்சுது எனக்கு பார்க்கும்போது. பட் இது அது அரசியல் பற்றும் சினிமாவுக்கும் ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முழு காரணம் வந்து அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு ஒரு விஷயம். கண்டிப்பாக நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க சார். பவன் கல்யாணில் தொடங்கி எடப்பாடி அவர்கள்லேருந்து சிஎம்லேருந்து எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. வழக்கம் போல கேட்கக்கூடிய கேள்விதான், விஜய் அவர்கள் ஏன் வாழ்த்து சொல்லலை, இன்னும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஏன் வாழ்த்து சொல்லலை? இந்த 2 கேள்விக்கும் என்ன சார் விடை? சூப்பர் ஸ்டார் வந்து எப்பவுமே கொஞ்சம் நின்று நிதானமாக தான் வாழ்த்து சொல்லுவார். அன்றைக்கி அந்த சார் கேரளா ஷூட் போகும்போது கூட நம்ம படத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் போனார். இப்போ நேற்று ஈவினிங் வந்தது கண்டிப்பாக ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி விஷயத்தை பேசிட்டு ஒரு ட்வீட் பண்ணலாம் இருக்கும். பட் விஜய் சார் வந்து இப்போ வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராகிட்டாருங்கும் போது அவர் எல்லாரையுமே இப்போ நியூட்ரலாக பார்க்கணுங்கிறதா என்னுடைய கருத்தை நான் பார்க்குறேன். ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி விஜய் அவர்களுக்கு வந்து நம்ம ரஜினி சார் வேணும், மஜித் சார் வேணும், இந்த தனுஷ் எல்லாமே வேணும். இப்போ அவர் வந்து ஒரு அரசியல், அதாவது இப்போ விஜய் ஒரு நடிகராக வாழ்த்து சொல்லாட்டினா கூட ஒரு அரசியல் கட்சி தலைவராக கண்டிப்பாக, ஏன்னா இப்போ நீ சொன்ன மாதிரி பவன் கல்யாண் டெப்யூட்டி சிஎம் அங்கே, அப்புறம் இங்கே நம்ம சிஎம் அந்த எடப்பாடி அவர்கள் எல்லா பேருமே வாழ்த்து சொல்லும் போது விஜய் அவர்களும் ஒரு வாழ்த்து கண்டிப்பாக நேற்று நைட்டே அவர் சொல்லியிருந்தாருன்னா அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருந்திருக்கும். கண்டிப்பாக சொல்லுவார். நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் வழக்கமா அவங்க 2 பேரும் உரையாடக்கூடிய அந்த தொலைபேசி உரையாடல்ல நண்பா வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை பரிமாறிக்கிறதாகவும் நாங்க கேள்விப்படுறோம். இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை, அது ஃபோனில் இது வரைக்கும் தகவல் பேசலாம், அவங்க ஒன்றும் பண்ணல இது வரைக்கும். எனக்கு வந்து தகவல் பிரகாரம் நேற்று ஃபோனில் எந்த தகவல் சொல்லலைங்கிற மாதிரி தான் வருது எனக்கு அதை. பட் அவர் ட்வீட் பண்ணலாம். இனிமேல் வந்து இவர் சென்னை வந்ததுக்கப்புறம் கூட நேரடியாக போய் அந்த வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அரசியல் வந்ததுக்கப்புறமே எல்லாத்தையுமே மீட் பண்ணணும். அவர் ஒரு காலத்தில் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேக்கு அப்புறம், ஏன்னா இந்த மே மாதத்தோடு அவருடைய ஷூட் ஃபுல்லாக முடிச்சாருன்னா அதுக்கப்புறம் இறங்குறது மாதிரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா விஜய் அவர்களும் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் பார்ப்பாரு, நியூஸ் பார்ப்பாரு, எல்லாமே இப்படி ஒரு அஜித் நண்பன் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ நண்பன் வாங்கியிருக்காரே அப்படின்ட்டு பார்ப்பாங்க. கண்டிப்பாக வாழ்த்து சொல்லியிருக்கணும் நேற்றே, அதுதான் என்னுடைய கருத்து. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏகேவை சந்திக்க தயாராகிறாரா சார் விஜய் அவர்கள்? கண்டிப்பாக சந்திப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா சந்திச்சு தான் ஆகணும் அவர். இப்போது ஃபேன்ஸ் ஓரளவு குட் பேடையிலேருந்து விஜய் ஃபேன்ஸும் அவங்க ஃபேன்ஸும் கொஞ்சம் அப்படியே ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் போகுது. ஆனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி நேற்று ஒரு விஷயத்தை பூதத்தை கிளப்பி விட்டாங்க. அது எல்லாரும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் தேவையில்லாத ஒரு விஷயத்தை கிளப்புன்றது வேற. அந்த ஃபேன்ஸுக்குள்ளே வந்து திரும்பி அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் ஒரு கேங் செயல்பட தான் நான் பார்க்குறேன். நான் அதை நேற்றிலிருந்தே வந்து குட் பேட் அகிலி ரிலீஸ் ஆகும்போது 2 ஃபேன்ஸும் எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்களோ நேற்றுலேருந்து கொஞ்சம் திரும்பி மோதிக்கிறது மாதிரி தெரியுது எனக்கு. பட் கிளப்புறவங்க கூட தான் செய்வாங்க. அது கொஞ்சம் சிந்திச்சு செயல் பண்ணுங்கிறது என்னோட விஷயம் தான். ஓகே, அஜித் குமாருக்கு கொடுத்த விருதுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு சார்? ஒரு கார் இன்சிடென்ட் ட்ராக்ல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. உடனே தொலைபேசியில் ஒரு நண்பன் ஆரோக்கியமா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு முதல் ஃபோன் கால் விஜய் கிட்ட தான் போனதுன்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ தன்னோட நண்பன் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு, இந்த மாதிரி விருதுலாம் வாங்கியிருப்பாரு. உண்மையான மகிழ்ச்சியா விஜய்க்கு கொடுத்துருக்குமா சார்? அஜித் வாங்கினது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்னு விஜய் கண்டிப்பாக மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் இதை ஏன்னா 2 பேரும் ஒன்றா ட்ராவல் வாங்க ஒரே பீரியட் உள்ளே வந்தவங்க தான் ஃபீல்டுக்கு. அதனால் இப்போ இவர் அரசியலுக்கு போகும்போது அவர் மனசுக்குள்ளே வாழ்த்து சொல்லலாம், சரி நண்பன் போயிட்டு அப்படி வரட்டும்னு வந்து நினைக்கலாம். அது மாதிரி அஜித் வந்து 1 by 1 கார் ரேஸு இண்டஸ்ட்ரியில் இது அந்த ஹிட்டு கொடுத்தது, இப்போ பத்மபூஷன் வாங்கினது எல்லாமே அவர் பார்த்துட்டு இருப்பார். அப்போது அந்த நட்பு வந்து கொஞ்சம் அதிகமாச்சுனால் இந்த ரசிகர்களுக்குள்ள இன்னும் அவங்களுடைய நட்பு அதிகமாக வரும். பட் கண்டிப்பாக அவர் சந்தோஷப்படும், விஜய் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சார் சேப்பாக்கத்தில் பார்க்கும் பொழுது ஏகே எஸ்கே அந்த ஒரு காம்பினேஷன் எப்படி சார் பாக்குறீங்க? கிரவுண்ட்ல வச்சு துப்பாக்கி வாங்கினவர் இந்த பக்கம் ஏகே கூட உட்காந்துருக்காரு அப்படின்றப்போ அதுக்கும் நிறைய விஷயங்கள் நாங்க பார்க்க முடிஞ்சுது. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? நல்ல விஷயம் தான். அஜித் வந்திருக்காருன்னு இவர் வேற கேலரியில் இருக்காரு, வேற ஒரு பாட்டில். இங்கே தலை வந்திருக்காருன்னொன்னே எஸ்கேனுடைய ரியாக்ஷன் வேற இருந்தது. உடனே அங்கேருந்து நேராக பரப்பிட்டு வந்து தான் அஜித்தை மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி ஒரு 1/2 hourக்கு மேலே 2 பேரும் அந்த ஸ்பீச் ரொம்ப வந்து ஓடிக்கிட்டே தான் இருந்தது. இவர் பற்றின அந்த அமரன் பட விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு பேசுனா எனக்கு ஒரு தகவல் வருது. ஓகே, அவர் பார்க்கலன்ட்டாரு. பட் கேள்விப்பட்டேன், ஷாலினி மேம்லாம் பார்த்துட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கீங்க நாங்கள். ஸோ இனி அடுத்து இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நீ போகணும் சிவா அப்படின்றது மாதிரி அஜித் சார் சொன்னதாக ஒரு தகவல் எனக்கு வருது. அதேமாதிரி இவர் குட் பேட் அகிலியை நான் பார்த்துட்டேன், பக்கா கமர்ஷியல் ஒரு மாஸ், ரொம்ப ஸ்டைல் அழகாக பண்ணியிருக்கீங்கன்னு அந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மேட்ச்சுக்கு வந்தவங்க ஒருத்தர் ஃபேமிலி ட்ரிப்பாக நல்லா பண்ணிட்டு இதை வந்து எஸ்கே எதிர்பார்க்கல அப்படின்னாங்க.
ஸோ அந்த கூட்டணி நல்லா தான் இருந்துச்சு என்னுடைய பார்வைக்கு. அதை ஓகே, எல்லாருமே அவருக்கு அகைன்ஸ்டா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சிலர் அதை திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நடக்க வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா சந்திச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக விஜய்க்கு எதிராவா சார் இவர் வந்து, ஏன்னா பொங்கலுக்கு வந்து பராசக்தி ஜனநாயகன் மோத போகுது இல்லை, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எஸ்கேக்கு தான் ஒரு ப்ரெஷரா சார், இல்லை அவரு கூலா தான் எடுத்துக்கிறாரு? இல்லை, அது வந்து நான் துப்பாக்கி கொடுத்துட்டு போன மேட்டர் கோர்ட்டில் இருக்குது, அதனால் அவர் விஜய்க்கு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த விஜய் ஃபேன்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க அதை. பட் இங்கே எல்லாருக்குமே ஒரு போட்டி இருக்குமே தவிர பொறாமைகள் எதுவுமே கிடையாது. எஸ்கே அங்கே எதிர்பாராத விதமாக சந்தித்த விஷயம் தான். இப்போ அங்கே அஜித்னா அவர் பார்க்க போகிறது இல்லை. இப்போ அஜித் வந்துருக்கான், சிவகார்த்தி வந்துருங்க, ஃப்ரேமில் கேமராவில் 2 பேர் காமிக்கிற போது கண்டிப்பாக மீட் பண்ணுறது ஒன்றும் தவறே கிடையாது. ஓகே, நம்ம அப்படி தான் பார்க்கணுமே தவிர இது சார் அப்படி போவாரான்னு எடுத்துக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே ஒரு நட்பு இருக்குது. இப்போ எஸ்கே வந்து வளர்ந்து வர ஒரு ஆர்டிஸ்ட் தான். அமரன் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துட்டார். அடுத்து பராசக்தி வந்தால் தான் அடுத்த நிலைமை தெரியும் நமக்கு. அதை அப்புறம் ஏஆர் முருகதாஸ் படம் வரணும். அதை 2 படம் ஹிட்டு கொடுத்தாருன்னா அவர் ஒரு ரேஞ்சில் வந்து நிற்பார். இப்போ அதனால் வந்து நம்ம விஜய்க்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிறது மாதிரி ஒரு கருத்துக்களுக்கு இப்போ இங்கே இடம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவங்களோட நட்பு தான் இங்கே தெரியுது நமக்கு. ஓகே, ஏகேவோட அடுத்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்ற ஒரு போட்டா போட்டி பயங்கரமா போயிட்டே இருக்கு. ஏன்னா ஆதிக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் நிறைய இயக்குனர்கள் பேர்லாம் வந்துச்சு. இப்போ புதுசா சுகுமார் பேர் அடிபடுது. இந்த புஷ்பா படத்தோட இயக்குனர் எவ்வளவு பாசிபிள் சார்? யாரை சூஸ் பண்ணியிருக்காரு? மே 1 அதோட அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாமா? இல்லை, சுகுமார் அவங்கள தூக்குறதுக்கு இங்கே நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கேன். அஜித் சாரோட ஒரு காம்போ கூட வரதான் ஒரு தகவல் எனக்கு வருது. ஓகே, சுகுமாரோடைய டைரக்ஷனில் அஜித் சார் பண்ணுறது மாதிரி ஒரு விஷயம் வருது. சிவகார்த்தி என்னன்னா அவர் வந்து ஜெயிஸ்டர். இப்போ வந்து பேன் இண்டியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி கலெக்ஷன் கொடுத்த ஒரு டைரக்டர்னு ஒரு பெரிய அந்த ஒரு பேர் இருக்குது அவர் சுகுமாருக்கு. அவர் படத்தில் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமேங்கிற ஒரு விஷயந்தான். மற்றபடி இங்கே அஜித் சாருக்கு ஒரு வாய்ப்புகள் ஒன்று போகிறது மாதிரி தெரியுது. இப்போ சிவகார்த்தியும் இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. பட் அடுத்த படம் டைரக்டர் யாருங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. மே 1 வர்றது மாதிரி எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஓகே, பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் சுகுமாருக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அஜித் படத்தை இயக்கக்கூடிய அடுத்த இயக்குனர் யாரா இருக்க போறாங்க? அதிக வாய்ப்புகள் யாருக்கு இருக்க போகுது? ஆதிக்கா இல்ல தனுஷா? இல்லை, தனுஷ் சார் வந்து ஒரு கதை சொல்லி முடிச்சிருக்காங்க. பட் அந்த ஒரு சந்திப்பு ஜஸ்ட் மினிட்ஸில் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் ஒரு மீட் பண்ணுறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் தனுஷ் இட்லி கடையை முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்காங்க. இப்போ இந்த ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் ஹிந்திக்கு நம்ம ஹாலிவுட்டுக்கு போகிறது மாதிரி ஒரு பிளானிங்கில் இருக்கார். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதிக்கு ட்ராவல் பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன். 90% ஆதிக்கு தான் வாய்ப்பு இருக்குது. தனுஷ் சாருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது என்னுடைய வியூவில். எனக்கு வந்து தகவல் பிரகாரமே தனுஷ் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. பட் ஆதிக்கு தான் ஒரு சாய்ஸ் இருக்குது. நேத்து விருது வாங்க போறாரு. கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன், கொண்டாடணும். தமிழ்நாடே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிச்சு. குறிப்பா சினிமா துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமா மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நேற்று காலையிலிருந்து அவர் மேல சில விமர்சனங்கள் யாரு கிளப்பி விட்டாங்க சார்? நம்ம என்ன ஏதுன்றத ஒரு பர்சனல் விஷயத்துக்குள்ள நம்ம போலினாலுமே கூட வந்தது உண்மையா இல்ல ஃபேக்கா? இல்லை, அது ஃபேக் சார். அது ஆக்சுவலாக அவங்க வந்து இன்ஸ்டாவிலேயோ இல்லை ட்விட்டர்லேயோ ஏதோ ஒன்று ஃபேஸ்புக்லேயோ போட்டிருந்தாங்கன்னா கூட சரி அவங்க ஐடியிலேருந்து விடுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து போகிறாங்க, ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறாங்க, சில கிளப்பி விடுறாங்க. அந்த தகவலை படிக்கும் போது இப்படி ஒரு மனிதர் சொல்லுவாரா முதல்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதுலேயே மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு, ஃபேக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. அது இத்தனை வருஷம் 30 வருஷமாக இல்லாத ஒரு விஷயத்தை நேற்று கிளப்புறது அவசியம் என்ன இருக்குது? பட் அது ஒரு கேங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இவருடைய நேமை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது அஜித்துடைய வளர்ச்சி வந்து டக்குன்னு போயிட்டு இருக்கு, கண்ணு தெரிஞ்சு போகுது இப்போ. அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை கிளப்பணுன்றாங்க. பட் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது கிடையவும் கிடையாது. ஸோ ஃபேக்குடைய அந்த ஃபேக் ஐடியிலேருந்து வந்த ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதை கருத்துக்கள் அவங்க சொல்கிற அந்த மெசேஜ் ரொம்ப தவறாக இருக்குது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு ஆள் அஜித் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நான் அஜித் சாரோட வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 5 வருஷங்கள் மேலே நான் பத்திரிகையில் ஒர்க் பண்ணும்போது நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் அவருடைய குணம் என்னன்ற ரொம்ப சொல்கிறேன், ரொம்ப ஜாலியான ஒரு டைப், ரொம்ப ஃப்ரீயாக பேசுவார், பிடிச்சதுன்னா ஹக் பண்ணுவார், பேசுவாங்க. ரொம்ப ஜாலியான ஒரு டைப் அஜித். கேம்ஸோட அதாவது அவருடைய கேம்ஸ் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்குனே ஒரு கார், குவாலிஸ் கார் வச்சுருந்தார். அது ஃபுல்லாக டிரைவர் தான் இருப்பார். மற்ற ஃபுல்லாக கிரிக்கெட் கேம்ஸ் அது சார் இந்த கிரிக்கெட் பிள்ளை வர்றது எல்லாமே இருக்கும் நமக்கு அதை. ஸோ அப்படியே ஒரு ஜாலியான டைப்பு. இல்லை நண்பர்கள் நிறையா சர்க்கிள் இருக்குது. இப்போ சினிமாவில் அடிக்கும் போது இந்த செய்தியெல்லாம் வரிசை இவங்க அவங்க லவ் பண்ணுறாங்களா, இவங்க லவ் பண்ணுறாங்களா தகவலாம் அப்படி இப்படி காத்துவாக்கில் ஒரு இன்றைக்கி வரைக்குமே ஹீரோக்கு நிறையா வந்துகிட்டு இருக்கு. பட் அப்படி கிளப்பி விட்ட விஷயங்கள் அதாவது பட் எதுவுமே இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதை அப்புறம் ரெண்டு டிக்ளேர் பண்ணுறாங்க இல்லைன்ற ஒரு விஷயத்தை. ஆனால் நேற்று கிளப்புனது வந்து அஜித்துடைய நேமை ஸ்பாயில் பண்ணணுங்கிற ஒரே கண்ணோட்டம் தான். அப்படி ஒரு கேரக்டர் அஜித் கிடையாது. பட் அந்த செய்தி 100% ஃபேக் செய்தி. சரி சார், டெல்லி ஃபுல்லாகவே அவர் எடுத்துக்கிட்டாரு, இந்த பக்கம் கோவை ஃபுல்லாக நண்பர் எடுத்துக்கிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த கோவையில் நடந்த நிகழ்வு? அது ரொம்ப அது என்ன சொல்கிறாங்க அதிரிபுதிரியாக இருந்துச்சு இல்லையா? ஓகே, அந்த கூட்டம் அதாவது இன்னைக்கும் எப்போயுமே ஒரு ஸ்டார் வேலைக்கு வந்து கூட்டம் அதிகம். எம்ஜிஆர் அவர்களுக்கு சேராத கூட்டமாக, ரஜினி சாருக்கு சேராத கூட்டமாக, விஜயகாந்த் இல்லை. ஸோ அந்த கூட்டம் வந்து விஜய் சாருக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. கோயம்புத்தூரே அப்படி ஒரு ஷேக் பண்ணிட்டார், ஆட்டத்தை காமிச்சிட்டாரு.
ஸோ அது எதிர்பார்க்காத ஒரு கூட்டமாக தான் தெரிஞ்சுது அது. ஆனால் என்னென்னா அந்த கூட்டத்தில் வர்றவங்க வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு தலைவராகிட்டார், கட்சியில் வராரு, ஒரு இலக்கை நோக்கி போராடுங்கும் போது கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் அவர் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஒரு மனிதர் வந்து என்ன தான் பண்ணும், மைக்கில் எவ்வளோ தான் நீங்கள் பேசுவீங்க, எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. பட் அவர்களுக்கு அவர்களே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆர்வத்தை அடக்கி இவர் என்ன பேச வர்றாரு, என்ன நோக்கத்தோட வந்திருக்காருன்னு சொல்லி அவரை புஷ் பண்ணணுங்கிறது தான் என்னோடய விஷயமா இருக்குது. பட் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு கேங்கை அவர் விஜய் சார் பண்ணணும். புஷி ஆனந்த் கூட எவ்வளோ போராடி தான் பார்க்குறாரு பாவம். அவர் அந்த சேரை தூக்கிட்டு போனதுக்கெல்லாம் அவ்வளோ ஸ்டேஜில் கற்றுன்னு கத்துறாரு அவர். ஸோ அதனால் இந்த கூட்டம் அவரோட கூட்டத்தை சேர்ந்தவர்களா இல்லை வெளியாட்கள் வந்து இந்த மாதிரி விஜயோட பேரை டேமேஜ் பண்ணணும்னு பண்ணுற அதை ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்களா அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அரசியலில் வந்து எல்லாமே நடக்கும். ஒரு கோவத்தை எந்தளவுக்கு உருவாக்கணும்னு வந்து நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக கோவத்தை உருவாக்க பார்ப்பாங்க. நீங்கள் அந்த ஏர்போர்ட்டில் வரும்போது கூட விஜய் தடிக்குட்டுள்ளது மாதிரி ஒரு ஷாட், அது புடலில் அடிக்கிறது மாதிரியான ஒரு வியூ வேறு வருது. பட் ஆனால் சரியாக தெரியல அது. பட் அந்த செக்யூரிட்டி வந்து லேசாக புஷ் பண்ணி கையில் பண்ணும்போது விஜய் 2 ஸ்டெப் மூவ் பண்ணி போகிறது மாதிரி ஒரு விஷயம் வருது. பட் இப்படி சில விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வேனில் பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி பறக்குது, அப்புறம் செல்ஃபோன் கவர் மாதிரி ஒன்று பறக்குது. பட் இதெல்லாம் நிறைய வரும். பட் இதெல்லாம் வரும் விஜய் சார் தெரிஞ்சு தான் இறங்கியிருக்காரு அவர் மேட்டர். அதனால் எல்லாத்தையும் எதிர்கொண்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. பட் எல்லாத்தையும் சந்திக்க அவர் தயாராக தான் இருக்கார். பட் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் தான் அவர் பக்கம் பலமாக இருந்து அவருடைய இலக்கை நோக்கி போகிறதுக்கு அவங்க ஒத்துழைப்பு தரணும். ஆனால் கோவையே வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரு. சரி, அடுத்தடுத்து இந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறது மாதிரி ஒரு பிளான் இருக்குது. பட் கொஞ்சம் மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி மிரண்டு போய் தான் இருக்காங்க. அப்போ நேற்று அங்கே கூடின எல்லா கூட்டத்திலையுமே அவருக்கு எதிர்ப்பும் அங்கே உள்ளே இருந்திருக்காங்க. எதிரிகளும் மீன்ஸ் அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க உள்ளே இருந்திருக்காங்க. கண்டிப்பாக இருப்பாங்க சார். ஏன்னா இப்போ திருச்சியில் விக்ரவாண்டி நடக்கும்போது கூட சேரெல்லாம் உடச்சி எல்லாம் பண்ணாங்க. பட் அவருடைய ரசிகர் உண்மையாக தொண்டர்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அரசியலில் சகஜம் எது வேணாலும் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இவங்க தாண்டி தான் வரணும். இதையும் அவர் தாண்டி கண்டிப்பாக வருவான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதை பட்டு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. களத்துக்கு வரலினாங்க, களத்துல இறங்கிட்டாரு. அந்த வேகம் எடுக்குதா சார் அரசியல் பாதை அப்படின்றது? விஜயோட இந்த வேகம் எங்க போக போகுது, இன்னும் அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்க? இந்த மேக்கப்புறம் அவரோட ஸ்பீட் அதிகமாயிரும். ஓகே, ஏன்னா இப்போ அவர் வந்து பொசுக்குன்னு வெளியில வந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த கிரேஸுங்கிறது கம்மியாகும். எதை நோக்கி போகணும், என்ன விஷயத்த கருத்து சொல்லணும், மக்களுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறவள தான் ஒரு கால்குலேஷன் தான் அவர் உள்ளே உட்காந்து ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்து ஃபுல்லாக இறங்கி அடிப்பார். அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் போகும்போது அவருடைய வேல்யூஷன் கண்டிப்பாக தெரியும். அவருக்கு ஒரு மாஸ் இருக்குங்கிறது வந்து மறுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆட்டத்தை காமிப்பார். கண்டிப்பாக இந்த 26 காமிப்பார். ஓகே, பார்க்கலாம் நம்ம எப்படி வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு. கண்டிப்பாக சார். சரி, இறுதியா செஃப் தாமு அவர்களுக்கும் நேற்று விருது வழங்கினாங்க. அஸ்வின், பாலையா நிறைய பேருக்கு வழங்கினாலும் தமிழ்நாட்டிலேருந்து தாமு சாருக்கும் வழங்கினப்போ அதையும் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. கொஞ்சம் லேட்டாக இந்த விருதை கொடுத்திருந்தாலுமே கூட இப்போ எவ்வளோ அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. தமிழக மக்கள் அவரை அதிகமாக கொண்டாடுறதுக்கும் என்ன காரணமாக இருக்கும்? தெரிஞ்ச முகம், ரொம்ப அறிஞ்ச முகம், ஜாலியான டைப்பு தான் அவரு. எல்லா விஷயங்களுக்குமே அதை தாமு அப்படின்னா அந்த உருவம் அந்த பட் அவருக்கு 2 மூட்டுமே பயங்கர ப்ராப்ளம். அதோடு தான் அவர் டெல்லி ட்ராவல், அவர் எங்கேயுமே போகிறதில்லைன்னு சொன்னார். காரில் போக முடியாது, நிறைய இடத்துக்கு போக முடியலைங்கிற விஷயத்த தான் கன்வே பண்ணார் அதை. பட் இந்த விருதை நேரடியாக போய் நம்ம வாங்கணும், இந்த பெருமைக்குரிய விஷயம், இந்த தருணம் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படிங்கிற கண்டு தான் அவர் அவ்வளோ சிரமப்பட்டு அங்கே போனாங்க. போய் நேரடியாக வாங்கினாரு, எல்லாம் பார்த்தாங்க. பட் அவருக்கு முழுமையாக ஒரு தகுதியான ஒரு பேசன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அவர் பட்ட கஷ்டத்துக்கு இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷங்களாக கிடைச்ச ஒரு பலனாக தான் இதை பார்க்க முடியும். கண்டிப்பாக இதையும் சின்ன சின்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்களா சார்? இதுக்காக இவங்களுக்கு கொடுக்குறாங்க, இதுக்காக கொடுக்கணும் அப்படின்னும் சிலர் அந்த நெகட்டிவ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுது அது எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை? அதாவது நம்ம இந்திய அரசாங்கம் தமிழ் அரசாங்கம் விருது கொடுக்கப்போனா கண்டிப்பாக அது A to Z பார்த்துட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. கொடுக்காம பிளைண்டாக அவங்களை கூப்பிட்டு இவங்களுக்கு வச்சுங்க அவங்களை வச்சுங்கன்னு வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அதற்கு முழு தகுதியானவர் தானா அப்படிங்கிறத வந்து கலந்தாலோசனை பண்ணி தான் பண்ணுவாங்க. பட் இது கிடைக்காதவர்களுக்கு எதுக்கு இவங்களுக்கு போய் தேவை பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்த அவங்க பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க. அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. அது பேசிகிட்டே இருக்க நம்ம விட்டுட்டு நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணம் செல்லணும். அதுக்கு தகுதியான ஒரு மனிதர் தான் நான் நினைக்கிறேன். சார், ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நியூ சந்திமுறை உங்களை எடுப்பிடலாம். நன்றி.